பிக் பாஸ் சீசன் 7 கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அர்ச்சனா தான். அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்களா? எதனால அர்ச்சனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி? பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. எந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசன்ல தேவையே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யார்? மாயா. மாயாவா? எதனால? அர்ச்சனாவை ரொம்ப டவுன் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த புள்ளி கேங்ஸ்லாம் உள்ள வந்திருக்காங்க. அத பாக்கும்போது மாயா வந்து அர்ச்சனா கிட்ட இருந்து ஏன் விலகிட்டாங்க. வந்தாங்க அப்படின்றது. வராமலே இருந்திருக்கலாம். அவங்க வராம இருந்தாலே மாயாவும் அர்ச்சனாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. வந்ததுனால தான் இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருது. யாரு ஜெயிக்க கூடாதுன்னா யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்லனா மாயாவை சொல்லலாம். எதனால மாயா? அவங்க வந்து எப்படின்னா அந்த பூர்ணிமா ஆகுறாங்களே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க? எப்படி சொல்லி டார்ச்சரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு உள்ள இருக்குது எதுக்கு வெளியே போயிடலாம் அதுக்கு. அது அர்ச்சனாவே ஜெயிச்சுட்டு போயிட்டோமே. ஓகே. அர்ச்சனா தான் ப்ரோ. எதனால அர்ச்சனா? அவன் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க ப்ரோ. அதனால அவ தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அர்ச்சனாவை தாண்டி யாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதா யாரு ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? மாயா தான் ப்ரோ. மாயா ஜெயிக்க கூடாதா? எதனால? அவளுக்கு ஆட்டிடியூட் பிடிக்காது. அதனால அவன் ஜெயிக்க கூடாது. ஆனா மாயா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம். அர்ச்சனா தான் எனக்கு. எதனால உங்களுக்கு அர்ச்சனா ரொம்ப பிடிக்கும்? அவன் ஃபைட் பண்ணுவாங்க. நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. கரெக்டா பாயிண்ட் பேசுவாங்க. பேச வேண்டிய இடத்துல பாயிண்ட்லாம் நல்லா பேசுவாங்க. அதனால அவன் தான் ஜெயிப்பான். அர்ச்சனா தான். கண்டிப்பா அர்ச்சனா. எதனால அர்ச்சனா? பிகாஸ் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் வெல் பிளேட். நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. சோ அதனால கண்டிப்பா அர்ச்சனா தான். யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்க கூடாதுன்னா கன்ஃபார்ம் மாயா தான். இப்ப கூட நேத்துள்ள எபிசோட்ல கூட ரொம்ப அடுத்தவங்க சொல்றத நம்பி போய் அர்ச்சனா கிட்ட போயிட்டு சாரி சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப டூமச்சா இருக்கு. போலாமா? ப்ரோ வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 7ல யாரு ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மணி வின் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. மணி வின் பண்ணா. அவர் நல்லா இதெல்லாம் பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, நிறைய இதெல்லாம் பண்றாரு. அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஓகே. வேற யாரும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து டைட்டில் வின்னர் வந்து மணி தான் ஆவாங்க. மணி தான் ஆகணும். நான் நம்புறேன் ப்ரோ. ஓகே. வேற அர்ச்சனால ஜெயிக்க வாய்ப்பு இல்ல இருக்கா? ப்ரோ, இல்ல ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஆனா இப்போ வரைக்கும் அர்ச்சனா தான் ஜெயிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஜெயிச்சாலும் நல்லதான் ப்ரோ. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மணி வின் பண்ணா நல்லா இருக்கும். இந்த சீசன் இந்த சீசன் சொல்ல போனா கொஞ்சம் மொக்க தானா. இந்த சாண்டி சீசன் எல்லாம் வேற லெவல்னா. சாண்டி சீசன்ல பயங்கர ஃபன்னா இருந்தது. ஆமாண்ணா, பண்ணு ஜாலியா ஒரு போட்டி அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல கொஞ்சம் எல்லாம் பொறாமையா இருக்குது இந்த சீசனு. அதுதானே. அர்ச்சனா தானே ஜெயிப்பாங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அர்ச்சனா தான். எதனால ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நல்லா சண்டை போடுவா, நல்லா பேசுவா. அதனால ஆனா நிறைய பேர் மாயா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாயா தவிர யார் ஜெயிச்சாலும் நல்லா தானே இருக்கும். ஏன் எதனால? ஐயா எதனால மாயா ஜெயிக்க கூடாது? மாயா வந்து எனக்கு பிடிக்காது. மணி 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 எதனால? அவர் கொஞ்சம் சாஃப்டா இருப்பார் ஆளு. அதனால அவர் பிடிக்கும். அவர் நல்லா கேம் ப்ளே பண்ணுவார். டேலண்டா இருப்பாருங்களா. இந்த சீசன்ல எந்த விஷயம் ஹைலைட்டான விஷயம் நினைக்கிறீங்க? எது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரசிச்சு பாத்தீங்கன்னா அந்த எனக்கு ரசிச்சு பார்த்ததுன்னா இந்த பிரதீப் இதுதான். அவரு இருந்த இடத்துல கரெக்டா இருந்தது. ஆனா அவர் போனது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அர்ச்சனா ஜெயிக்கணும். எதனால அர்ச்சனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப தன்மையானவங்க. அதனால அவங்க வரணும். இல்லன்னு சொன்னா மணி 2 பேர்ல யாராவது அர்ச்சனா மெயினா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்கம்மா? கோவம் இல்லாம குணமா நடந்துக்கிறாங்க. எல்லாருக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க. அதுல எங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் அவங்கள சுத்தி அவ்வளோ ஒரு விஷயம் சண்டை போடுறாங்க அர்ச்சனா கிட்ட. அவங்க அது எப்படி நல்லவங்களா பாக்குறீங்க? இருக்கிற தொட்டு சண்டை போடுறாங்க. அப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ இவங்களுக்கு நல்லவங்களை இவ்வளவு சண்டை போடுறாங்களே சொல்லிட்டு மன கஷ்டமா இருக்கு. யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனா யாரை சொல்லுவீங்க? மாயா ஜெயிக்க கூடாது. அவ்வளவுதான். அர்ச்சனா ஜெயிக்கலாம். தினேஷோட கேம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தினேஷ் நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனா அவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு இந்த 100 நாள்ல எந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அர்ச்சனா பண்ற விஷயம்? நிக்சன் ஒரு 4 ஷூ அது ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நல்லா விளையாடுறாங்க. மாயா ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. மாயா ஜெயிக்க வேணாமா? வேணாம். அர்ச்சனா தானே ஜெயிப்பாங்க. எதனால அர்ச்சனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க கேம் நல்லா வெல் ப்ளே பண்றாங்க. இன்னொன்று நல்லா விளையாடுறாங்க. அதனால அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? மாயாண்ணா. எதனால மாயா? எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுண்ணா. அவங்க பூர்ணிமாவோட சேர்ந்து எல்லாரையோட வெறுப் பண்ணி அப்புறம் கேம் பண்ணி பிரதீபை தோத்துந்து. அதனால அது பிடிக்காதுண்ணா. அர்ச்சனா ப்ரோ. எதனால அர்ச்சனா? அவங்க கேரக்டர் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதனால தான். யாரை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? மாயா. அவங்க கொஞ்சம் திமிரா பண்ணுவாங்க. அதனால பிடிக்காது. மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பூர்ணிமா மாயா. அவங்க கதையே வேணாம் ப்ரோ. இந்த நாடகத்தில் நடிக்கிற அந்த பொண்ணு தான் ஜெயிக்கும். அர்ச்சனாவா? அர்ச்சனா. அந்த தினேஷ் கூட இது அவன் அந்த பொண்ணு தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அர்ச்சனா எதனால ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா எல்லாம் இதுவா போகும். அது யாருன்னா வந்தாதான் அதுகிட்ட போக மாட்டேன். இல்லைன்னா எதுவுமே